ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவுடைய கண்டினியூஷன்ஸாக லாஸ்ட் வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டு ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன் 4 வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 12th ஸ்டாண்டர்டு ஹிஸ்ட்ரியில் 4th லெசன் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து 4.1லேருந்து 4.4 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ பார்க்க போகிறது வந்து 4.5ல் இருக்கக்கூடிய டாபிக் தான். இந்த டாப்பிக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சுயராஜ்ய கட்சி மற்றும் அதன் செயல்பாடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சுயராஜ்ய கட்சியை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சித்ரஞ்சன் தாஸும் மோதிலால் நேரு தான் சுயராஜ்ய கட்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானவங்க. ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்ற பிறகு, அதாவது காந்தியடிகள் வந்து சௌரா நிகழ்வின் பேஸ் பண்ணிட்டு ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து திரும்ப பெறுவாங்க இல்லையா, அப்போ ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்றதுனால அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது. ஒத்துழையாமை இயக்கம் திரும்ப பெறப்படுறதன் மூலமாக நெக்ஸ்ட் என்ன தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும்போது, சித்ரஞ்சன் தாஸ் மோதிலால் நேரு ஆகியோர் புதிய வழியில் செயல்பாட்டை அறிவித்தனர். அதாவது இந்த சித்ரஞ்சன் தாஸ் அப்படிங்கிறவங்களும் மோதிலால் நேரு அப்படிங்கிறவங்களும் வந்து புதிய ஒரு வழிமுறை செயல்பாடை வந்து அறிவிக்கிறாங்க. தீவிர அரசியலுக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி அதில் தேர்தல் அரசியலில் ஈடுபடுவது அடக்கம் என்றும் அவர்கள் விரும்பினார்கள். காந்தியடிகளை பொறுத்த வரைக்கும் அகிம்சை முறையில் விடுதலை பெறணும் அப்படிங்கிறது தான் வந்து குறிக்கோளாக இருந்ததே தவிர நம்ம வந்து அரசியலில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அவர் எப்போவுமே சொல்லலை. பட் இந்த சித்ரஞ்சன் தாஸ் அப்படிங்கிறவங்களும் மோதிலால் நேருவும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, புதிய வழிமுறையில் அரசியலுக்கு போகணும், நாம் அரசியலில் வந்து ஈடுபட்டு தேர்தல்லையும் ஈடுபட்டு அதன் மூலமாக வந்து சீர்திருத்தம் பெற்ற சட்டப்பேரவையை கைப்பற்றி, அதாவது தேர்தலில் பங்கு கொண்டு அந்த தேர்தலில் வந்து சீர்திருத்தப்பட்ட ஒரு சட்டப்பேரவையை கைப்பற்றணும், அதன் மூலமாக தேசியவாத உணர்வை ஊட்டி அதோடைய செயல்பாடுகள் வந்து முடக்கு மாற்றல்களை தேசியவாதிகள் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. சுயராஜ்யம் வேண்டுவோர் மற்றும் மாற்றம் வேண்டுவோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு வந்து சொல்லப்பட்டது. யாரெல்லாம் வந்து எலெக்ஷன் மூலமாக ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு நினச்சாங்களோ அவங்களெலாம் வந்து சுயராஜ்யம் வேண்டுவோர் அல்லது மாற்றம் வேண்டுவோர், ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த குழு வந்து இவ்வாறு தான் அழைக்கப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து இந்த சுயராஜ்ய கட்சியில் இணைஞ்சாங்க. ஸோ கொஷின் கேட்பாங்க, தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியுடைய ஹெட்டாக இருந்தவங்க, அப்படி இல்லைன்னா சுயராஜ்ய கட்சியில் வந்து யார் தமிழ்நாட்டிலேருந்து சேர்ந்தாங்க அப்படின்னு கேட்டால் சத்தியமூர்த்தி அவர்கள். சட்டப்பேரவை நுழைவை எதிர்த்த மற்றொரு குழு, அதாவது காந்தியடிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சட்டப்பேரவையை எதிர்க்கணும் அப்படின்னு தானே ஒத்துழையாமை இயக்கத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சட்டப்பேரவையில் நுழையவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவை நுழைவை எதிர்த்த மற்றொரு குழு இருப்பாங்க இல்லையா, காந்தியடிகளுக்கு ஆதரவாக காந்தியடிகளுடைய வழிகளை பின்பற்றி மக்களை வந்து ஒன்று சேர்த்து அந்த மாதிரியான பணிகளில் ஈடுபட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்களுடைய தலைமையில் மெயினாக, சரியா, அந்த காந்தியடிகளோட வழியில தான் போகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டவங்களில் வந்து ராஜாஜி அவர்கள், வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத் இவங்கெல்லாம் வந்து தலைமையேற்றிருந்திருப்பாங்க. அதை 3 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்ரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சத்தியமூர்த்தி, இவங்க 3 பேருமே வந்து மிக முக்கியமான ஆளுமைகளாக அந்த ப்ரோ சேஞ்சஸில் மாற்றம் விரும்புவோர் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து வருவாங்க. அதுவே பார்க்கும்போது ராஜாஜி அவர்கள், வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத் இவங்க 3 பேரும் தலைமையேற்று மாற்றம் விரும்பாதவர்கள் அல்லது காந்திய வழியிலேயே சட்டப்பேரவைக்கு வந்து செல்வதை எதிர்ப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றமே தேவையில்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியவர்கள். இவங்களுக்கு பேர் வந்து மாற்றம் விரும்பாதவர், அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்கள நோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தல் அரசியல் தேசியவாதிகளின் கவனத்தை திசை திருப்பும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஒன்று திரட்டும் பணிகளில் இருந்து அவர்கள் விலகி செல்லக வைத்துவிடும் என்றும் அவர்கள் வாதிட்டனர். அதாவது ஒரு தேர்தலில் வந்து நாம் போயிட்டு பங்கு பெறுறோம் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து தேர்தலுக்குள்ளார நம்ம போயிட்டாவே தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் தேசியவாதிகளுடைய கவனத்தை வந்து திசை திருப்பிடும். ஸோ மக்களை வந்து நம்மளால் வந்து ஒன்று திருத்த முடியாது, அந்த பணிகளில் வந்து நம்மளால் போக முடியாது, அந்த பணியிலிருந்து நம்மளை வந்து விலக்கிடும் இந்த தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாதிடுறாங்க. நூல் நூற்பது, இவங்களை பொறுத்த வரைக்கும் நூல் நூற்பது, மது அருந்தாமை, இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமையை ஒழிப்பது, ஊரக பகுதி மக்களை ஒன்று திரட்டி மக்கள் இயக்கங்களில் பங்கேற்க செய்வது ஆகியவை காந்தியடிகளின் ஆக்கப்பணிகளை தொடர அவர்கள் விருப்பம் தெரிவித்தனர். இவங்க வந்து காந்திய வழியிலேயே என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா நூல் நூற்கிறது, மது அருந்தாமல் இருக்கிறது, இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வளர்க்கிறது, தீண்டாமையை ஒழிக்கிறது, அதே போல் ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒன்று சேர்த்து இந்த மக்கள் இயக்கங்களில் வந்து பங்கேற்க செய்வது, இதுதான் காந்தியடிகளுடைய ஆக்கப்பணிகளை தொடர்வதற்காக அவங்க விருப்பம் தெரிவிக்கிறாங்க. மாற்றம் வேண்டுவோர் சுயராஜ்ய கட்சியை காங்கிரஸின் ஒரு பகுதியாக தொடங்கினார்கள். அதாவது அந்த ப்ரோ சேஞ்சஸ் பார்த்தோம் இல்லையா, சித்ரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு அவங்கெல்லாம்
என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு பகுதியாக இந்த சுயராஜ்ய கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சுயராஜ்ய கட்சியை காங்கிரஸின் ஒரு பகுதியாக தொடங்கினார்கள். 2 குழுக்களுக்கும் இடையே சமாதானம் ஏற்படுத்தப்பட்டு காங்கிரஸ் திட்டங்களில் 2 குழுக்களும் ஈடுபடுத்தப்பட்டு காந்தியடிகள் ஆக்கப்பணிக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் அவரது தலைமையின் கீழே ஒரு குழுவுக்கு மற்றொரு குழுவின் செயல்பாடுகள் துணை செய்ய வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. இவங்க என்னதான் வந்து 2 குழுக்களாக இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் 2 குழுக்களுக்கும் சமாதானம் ஏற்படுத்தப்பட்டு காங்கிரஸுடைய திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 குழுக்களுமே ஈடுபடுத்தப்பட்டு காந்தியடிகளுடைய ஆக்கப்பணிகளுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையில் அவருடைய தலைமையின் கீழே ஒரு குழுவுக்கு மற்றொரு குழு அதோடைய செயல்பாடுகளை வந்து துணை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வராங்க. மத்திய சட்டப்பேரவைக்கு நடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சுயராஜ்ய கட்சி மிக சிறப்பாக பங்கேற்று 101 இடங்களில் 42 இடங்களை வந்து கைப்பற்றாங்க. மத்திய சட்டப்பேரவைக்கு நடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சுயராஜ்ய கட்சி 101 இடங்களில் எத்தனை இடங்களில் 101 இடங்களில் எத்தனை இடங்களில் வெற்றி பெறாங்கன்னு பார்க்கும்போது 42 இடங்களை கைப்பற்றாங்க. மற்ற உறுப்பினர்களோட ஆதரவோடு சேர்ந்து காலனி ஆதிக்க ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மக்கள் விரோத சட்டங்களை தீவிரமாக எதிர்க்க முடிந்தது. இந்த 42 இடங்களை வந்து இவங்க கைப்பற்றதன் காரணமாக காலனியுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட எந்த ஒரு மக்கள் விரோத சட்டமாக இருந்தாலும் அதை தீவிரமாக எதிர்க்க முடிந்தது. அது மாதிரி தான் 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் குறைபாடுகள் குறித்து தெரிவிப்பதிலும் வெற்றி அடைந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சுயராஜ்ய கட்சியுடைய மிக முக்கியமான வெற்றிகள் அப்படின்னு பார்க்கும்போது 1919ஆம் ஆண்டு மாண்டேங் செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டத்தில் வந்து எந்த குறைபாடுகள் இருந்ததோ அதை தெரிவிக்கிறதுல வெற்றி அடைந்தாங்க. மக்கள் விரோதமாக எந்த விதமான சட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காலம் செல்ல செல்ல அவங்களுடைய முயற்சிகளும் ஊக்கங்களும் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்து சுய நினைவுடனோ அல்லது சுய நினைவின்றியோ அரசு நியமித்த பல குழுக்களில் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டதை வந்து ஏற்றனர். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவங்க வந்து அரசியலுக்குள்ளார ஏன் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய விடுதலைக்காக தான். இந்தியாவுடைய ஒத்துழையாமையை வந்து சட்டப்பேரவைக்குள்ளார இடம் பிடிச்சு அதன் மூலமாக தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கு வந்து எதிர்ப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது என்னவோ. பட் போக போக இவங்களையும் அறியாமல் சுய நினைவுடவோ அல்லது சுயநினைவு இல்லாமையோ அரசு பல்வேறு குழுக்களில் இவங்களை உறுப்பினர்களாக சேர்க்கும்போது அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. தேசிய அளவில் மக்களுடைய போராட்டம் நடைபெறாத நிலையில் பிரிவினைவாத சிந்தனை போக்கு அவங்கள ஆட்டி படைக்குது. தேசிய அளவில் எந்த விதமான மக்கள் போராட்டமும் நடைபெறாத சூழ்நிலையில் கூட அவங்களுக்கிடையே வந்து ஒரு பிரிவினைவாத சிந்தனை போக்கு ஆட்டி படைத்தது. அடிப்படைவாத சக்திகளிடத்தை ஆக்கிரமிக்க தொடர்ச்சியாக பல வகுப்பு கலவரங்கள் நடத்தப்படுது. சுயராஜ்ய கட்சியை சேர்ந்தவங்க பிரிவினைவாதத்தால் பாதிக்கப்படைந்து இந்து நலன்களை பாதுகாக்கும் நோக்கில் அரசுக்கு ஒத்துழைக்க போவதாக ஒரு குழுவினர் ஆதரவாளர்கள் என்ற பெயரில் செயல்படுறாங்க. அவங்களுக்குள்ளாரையே சுயராஜ்ய கட்சிக்குள்ளாரையே போக போக பிரிவு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயராஜ்ய கட்சி வந்து பிரிவினைவாதத்தால் பாதிக்கப்படுது. எப்படின்னு பார்க்கும்போது இந்து நலன்களை பாதுகாக்கக்கூடிய நோக்கில் அரசுக்கு ஒத்துழைப்பு தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவினர் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. முஸ்லீம் அடிப்படைவாதிகளும் தேசிய போராட்டத்தில் தங்களுக்கு கிடைத்த இடத்தை பிடித்து கொண்டு மதவாத உணர்வுகளை வந்து பரப்ப தொடங்குறாங்க. ஸோ இந்துக்கள் ஒரு விதமாகவும் முஸ்லீம்கள் ஒரு விதமாகவும் அதில் வந்து நடந்துக்க தொடங்கும் போது இடதுசாரி தீவிரத்தன்மை கொண்டவர்களுடைய செயல்பாடுகளால் காந்தியடிகள் வந்து ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறாங்க. மதவாத போக்கு அதிகரிப்பதை கட்டுப்படுத்தும் நோக்கில் காந்தியடிகள் வந்து 21 நாட்கள் உண்ணாவிரதத்தை வந்து மேற்கொள்கிறாங்க. இந்த இடதுசாரி தீவிரத்தன்மை கொண்டவர்களுடைய செயல்பாடுகள் காரணமாக காந்தியடிகள் வேதனைப்பட்டு மதவாத போக்கு அதிகரிக்குதே அப்படிங்கிறதுக்காக அதை கட்டுப்படுத்தணுன்ற நோக்கில் கிட்டத்தட்ட 21 நாட்கள் உண்ணாவிரதம் வந்து காந்தியடிகள் மேற்கொள்கிறாங்க. இடதுசாரி இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சோசியலிச கருத்துக்களும் அதன் ஆதரவாளர்களும் தங்களுக்கான களத்தை அமைத்து விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களிடையே செயல்பட ஆரம்பித்தனர். ஸோ இந்த பக்கம் இந்துக்கள் முஸ்லீம்களுக்கிடையே வந்து சுயராஜ்ய கட்சிக்குள்ளார பிளவு ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் சோஷியலிச கருத்துக்களும் அதனுடைய ஆதரவாளர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை வந்து ஆக்கிரமித்து விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள்கிட்ட வந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இடதுசாரி தொழிலாளர்கள் மற்றும் விவசாய இயக்கங்களை தொடங்கினர். இடதுசாரிகள் வந்து தொழிலாளர் இயக்கங்களையும் விவசாய இயக்கங்களையும் தொடங்குறாங்க. காலனி ஆதிக்கவாதம் மற்றும் முதலாளித்துவத்தை விமர்சனம் செய்யும் மார்க்சிய சித்தாந்தம் வந்து அங்கே வேரூன்றது. காலனி ஆதிக்கத்தையும் முதலாளித்துவத்தையும் விமர்சிக்கக்கூடிய ஒரு மார்க்சிய சித்தாந்தம் வந்து தோன்றுறது. தொழிற்சங்கங்களை தவிர மாணவர்களையும் இளைஞர்களையும் ஒருங்கிணைப்பதில் வந்து ரொம்ப பங்காற்றுறாங்க. ஸோ இந்த சோஷியலிச கருத்துக்களின் மூலமாக இளைஞர்களையும் மாணவர்களையும் ஒருங்கிணைக்கும் அப்படிங்கிற இதில் வந்து இது மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. இடதுசாரி சித்தாந்தத்தை பரப்புவதில் ஜவஹர்லால் நேரு மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் இடதுசாரி சித்தாந்தங்களையும் பரப்புவதற்கு தங்கள் பங்களிப்பை நல்குகிறார்கள். ஸோ எப்படி சுயராஜ்ய கட்சியில் வந்து சித்தரஞ்சன் தாஸ் மோதிலால் நேரு வந்து பங்கு பெறுறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த இடதுசாரி சித்தாந்தத்தை பரப்புவதில் பங்கு பெற்றவர்கள் ஜவஹர்லால் நேரு மற்றும் சுபாஷ் சந்திர போஸ். 2 பேரும் இடதுசாரி சித்தாந்தங்களை பரப்புவதற்கு தங்களுடைய பங்களிப்பை தராங்க.
ஸோ காலனி ஆதிக்க சுரண்டல் மற்றும் உள்நாட்டில் முதலாளிகள் நடத்திய சுரண்டல் இரண்டுக்கும் எதிராக சண்டையிட வேண்டும் என்று அவர்கள் வாதிட்டனர். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலனி ஆதிக்கத்தில் ஏற்படக்கூடிய அந்த சுரண்டல்களும் அதே போல் உள்நாட்டிலேயே சில முதலாளிகள் சுரண்டல்கள் ஏற்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த இரண்டுக்கும் எதிராக சண்டையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாதிட்டுறாங்க. எஸ்ஏ டாங்கே, எம்என் ராய், முசஃபர் அகமது ஆகியோர் கட்சியின் மூத்த தலைவரான தமிழ்நாட்டின் சிங்காரவேலர் உள்ளிட்ட தலைவருடன் சேர்ந்து விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கட்சியை தொடங்கி வைத்தனர். இதில் இந்த விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் கட்சிகள்லாம் எப்படி தொடங்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, எஸ்ஏ டாங்கே, எம்என் ராய், முசஃபர் அகமது இவங்களுடைய கூட சேர்த்து கட்சியுடைய மூத்த தலைவரான தமிழ்நாட்டில் இருந்த சிங்காரவேலர் உள்ளிட்ட தலைவர்களோடு சேர்ந்து தான் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் கட்சிகளை தொடங்கி வைக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் சோசலிசவாதிகள் மற்றும் புரட்சியாளர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுத்த அரசு அவர்கள் மீது சதித்திட்ட வழக்குகள் தொடர்ச்சியாக கான்பூர், மீரட், காகோரி ஆகிய இடங்களில் பதிவு செய்து. ஸோ இந்த சோசியலிசவாதிகளுக்கு எதிராக பல்வேறு கட்டங்களில் பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை பிரிட்டிஷ் காலனி அரசு எடுக்குது. அவங்க மேலே பல்வேறு சதித்திட்ட வழக்குகளை தொடர்ச்சியாக போடுறாங்க. கான்பூர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, ககோரி சதி வழக்கு, இந்த மாதிரி பல்வேறு சதி வழக்குகள் அவங்களுக்கு பல்வேறு இடங்களில் பதியப்படுது. இந்த காலகட்டத்தில் பகத்சிங் மற்றும் சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோர் முக்கிய பணியாற்றினர். ஸோ இந்த சோஷியலிச கட்சிகளுடைய பீரியடில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்களாக கருதப்படுறது பகத்சிங்கு, சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு, சுகதேவ் அப்படிங்கிறவங்க தான். ஸோ 4 பேரையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோர் முக்கிய பணியாற்றினர். நவஜவான் பாரத் சபை, இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு ஆகியன தொடங்கப்பட்டன. ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா 2 அமைப்புகள் தொடங்கினாங்க. நவஜவான் பாரத் சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பும், இந்துஸ்தான் குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு 2 அமைப்புகளையும் உருவாக்குறாங்க. ஸோ இந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான இளம் ஆடவர் மற்றும் பெண்கள் காலனி ஆதிக்க ஆட்சிக்கு எதிரானவர்களாகவும் புரட்சியாளர்களாகவும் மாறுறாங்க. ஸோ ஆயிரக்கணக்கான ஆடவர் பெண்கள் காலனி ஆதிக்க ஆட்சிக்கு எதிராக புரட்சியாளர்களாக மாறுறாங்க. இந்தியா முழுவதும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மாநாடுகள் நடத்தப்படுகிறது. சோசியலிச கருத்துக்களை பேஸ் பண்ணி இந்தியா ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இளைஞர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் மாநாடுகள் நடத்துகிறாங்க. ஸோ இளைஞர் மாநாடுகளும் மாணவர் மாநாடுகளும் நடத்தப்படுது. இதுக்கு நடுவில் ராம் பிரசாத் பிஸ்மில், அசஃபகுல்லா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மரண தண்டனை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 17 பேருக்கு நீண்டகால சிறை தண்டனையும் ககோரி சதித்திட்ட வழக்கில் வழங்கப்படுது. ஸோ இந்த ராம் பிரசாத் பிஸ்மில் அப்படிங்கிறவங்களும் அசஃபுல்லா கான் அப்படிங்கிறவங்களும் எதோட சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு பார்க்கும்போது ககோரி சதி வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க. இவங்க கூடவே சேர்த்து 17 பேருக்கு நீண்டகால சிறை தண்டனையும் கொடுக்கப்படுது. பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு ஆகியோர் லாலா லஜபதி ராய் கொல்லப்பட்டது மற்றும் காவல்துறை அராஜகத்தை எதிர்த்து பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி சாண்டர்ஸை கொண்டு விடுறாங்க. ஸோ பகத்சிங் அவர்களும் சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு இவங்க எல்லாரும் சேர்த்து லாலா லஜபதி ராயை ஆங்கிலேயர்கள் கொன்றுவாங்க இல்லையா தடியடியில். ஸோ அப்போ அந்த அவருடைய கொலைக்கு பழி தீர்க்கும் விதமாக காவல்துறையுடைய அராஜகத்தை எதிர்க்கும் விதமாகவும் பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி சாண்டர்ஸை கொலை செய்கிறாங்க. யாருன்னு பார்த்துக்கோங்க. லாலா லஜபதி ராய் கொல்லப்பட்டதற்கு எதிராக பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு இவங்க 3 பேரும் சேர்ந்து சாண்டர்ஸை கொன்றாங்க. இந்த அதிகாரி லாகூரில் நடத்தப்பட்ட தடியடிக்கு தலைமை தாங்கியவர். அதாவது லாகூரில் நடந்த தடியடிக்கு தலைமை தாங்கிய அதிகாரி தான் இந்த சாண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க. அந்த லாகூரில் நடந்த தடியடியில் தான் பகத்சிங் கொல்லப்படுறாங்க. அதனால் அவங்கள பழித்திருக்கும் விதமாக கொன்றாங்க. மத்திய சட்டப்பேரவை அரங்குக்குள்ளார 1929 ஏப்ரல் 8 பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத்தும் வெடிகுண்டு ஒன்றை எறிகிறாங்க. ஸோ இந்த கொஷின் அடிக்கடி கேட்ட கொஷின் தான். 1929 ஏப்ரல் 8 பகத்சிங் மற்றும் படுகேஸ்வர் தத் 2 பேரும் சேர்ந்து மத்திய சட்டப்பேரவை அரங்குக்குள் ஒரு வெடிகுண்டை எறிகிறாங்க. 1929 மீரட் சதித்திட்ட வழக்கு பதியப்பட்டு 3 டஜன் கம்யூனிஸ்ட் தலைவர்கள், அதாவது கிட்டத்தட்ட கிடையாது 3 டஜன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதுலேயே 36 தலைவர்கள். ஓகேவா, ஒன்றுத்துக்கு 12 பேர் அப்படின்னா 3 × 12. ஸோ 36 கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நீண்ட கால சிறையில் தண்டனைகளை பெறுறாங்க. ஸோ இதை பற்றி நமக்கு நெக்ஸ்ட் லைனில் ரொம்ப ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, சைமன் குழு, நேரு அறிக்கை, லாகூர் காங்கிரஸ், இது 3 பற்றியும் கொடுத்துருக்காங்க. 1929 30ஆம் ஆண்டில் அரசியல் சாசன சீர்திருத்தங்களின் முதல் தவணையை பிரிட்டிஷார் பரிசீலித்து அறிவிக்க வேண்டியிருந்தது. இதன் ஆயத்தத்தில் சட்ட உருவாக்க குழுவாக சைமன் குழு நிறுவப்படுகிறது. இதோடைய தலைவராக சைமனுடைய பெயரில் இந்த குழு அமைந்தது.
ஆனால் இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் இதில் வெள்ளையர்கள் மட்டும்தான் இந்த குழுவில் உறுப்பினராக இருந்தாங்க. 7 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அந்த 7 பேருமே வெள்ளையர்களாக இருந்தாங்க. இந்தியர்களுக்குன்னு வந்து யாருமே எந்த இடமும் கொடுக்காதனால அது ஒரு அவமானமாக கருதப்பட்டது. ஸோ 1927 மதராஸில் நடந்த காங்கிரஸ் வருடாந்திர மாநாட்டில் இந்த குழுவை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யப்படுது. ஸோ மதராஸில் நடந்த வருடாந்திர காங்கிரஸ் மாநாட்டில் தான் இக்குழு வந்து புறக்கணிக்கப்படணும், சைமன் குழுவை வந்து நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1927 காங்கிரஸ் மாநாட்டில் முடிவு செய்கிறாங்க. இந்து மகாசபையும் முஸ்லீம் லீக் அமைப்பும் சேர்ந்து இந்த முடிவுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சைமன் குழு எதிர்ப்புக்கு யார் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்து மகாசபை ப்ளஸ் முஸ்லீம் லீக் 2 பேரும் சேர்ந்து இந்த முடிவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்தியா தொடர்பான காலனி ஆதிக்க மனப்பான்மைக்கு சவால் விடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரும்பான்மையான கட்சிகள் வந்து ஒப்புக்கொள்ளாங்க இந்த முடிவுக்கு. இதன் முடிவாக மோதிலால் நேரு அறிக்கை வெளியிடப்படுகிறது. ஸோ இதோடைய கடைசியில் வந்து மோதிலால் நேரு அவர்களால் அறிக்கை ஒன்று வெளியிடப்படுகிறது. ஆனாலுமே டிசம்பர் 1928 கல்கத்தாவில் கூடிய அனைத்து கட்சி வகுப்பாத பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தவறிட்டாங்க ஏற்பதற்கு. 1928 கல்கத்தாவில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் வந்து வந்திருக்கும். அதில் இந்த வகுப்பாத பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்க தவறிவிட்டனர். அடுத்தது சைமனை திரும்பிச்சல், சைமன் கோபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம். சைமன் குழுவுக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தான் முக்கிய திருப்பமாக அமைந்தது. சைமன் குழு எங்கு சென்றாலும் எப்போது சென்றாலும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. சைமனே திரும்பி போ முழக்கம் காதை பிளந்தது. போராட்டத்துடைய அடுத்த கட்டத்துக்கு மக்கள் தயாராகி வருவதை இந்த போராட்டம் எடுத்துக்காட்டியது. டிசம்பர் 1928 பொறுத்த வரைக்கும் கல்கத்தாவில் இருந்த காங்கிரஸ் மாநாட்டப்போ தான் இடதுசாரிகள் சாந்தப்படுத்த முயற்சியாக ஒரு 1929 நடக்க இருக்கக்கூடிய அடுத்த மாநாட்டுக்கு ஜவஹர்லால் நேரு தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அதாவது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் எங்கே போனாலும் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த போராட்டத்தை எதிர்த்து சைமனை திரும்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பொடி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. டிசம்பர் 1928 கல்கத்தாவில் ஒரு காங்கிரஸ் மாநாடு கூடுது. அதில் இடதுசாரி கட்சிக்காரங்களை வந்து நம்ம சாந்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 1929 நடக்கக்கூடிய அடுத்த மாநாட்டுக்கு ஜவஹர்லால் நேரு வந்து தலைவராக போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. 1928 காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தவங்க மோதிலால் நேரு தான். அவரை தொடர்ந்து அவங்களுடைய மகன் ஜவஹர்லால் நேரு 1929 நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாடு தான் 1929 நடந்திருக்கும். பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதில் கொடுத்துருப்பாங்க. இந்திய விடுதலை மற்றும் காங்கிரஸ் வரலாற்றில் காங்கிரஸ் கட்சியின் லாகூர் மாநாடு ஒரு மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படும். ஸோ இந்திய விடுதலை போராட்டமாக இருந்தாலும் சரி, அதே போல் காங்கிரஸ் வரலாற்றிலேயே காங்கிரஸ் கட்சியோடைய லாகூர் மாநாடு ஒரு சிறப்பானதாக கருதப்படுகிறது. மெயின் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது முழுமையான சுதந்திரம் அடைவது அப்படிங்கிற கருத்தை வந்து குறிக்கோளை வச்சுக்கிட்டு தான் காங்கிரஸ் கட்சி இந்த மாநாட்டை வந்து அறிவிக்கிறாங்க. 1929 டிசம்பர் 31 லாகூரில் மூவர்ண கொடி வந்து ஏற்றப்படுகிறது. 1929 டிசம்பர் 31 லாகூரில் மூவர்ண கொடியை ஏற்றுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 26 நாள் முழு விடுதலை நாளாக கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்வாங்க. இந்த காங்கிரஸ் மாநாட்டில் சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியடிகளுடைய தலைமையில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுகிறது. மீண்டும் சட்ட மறுப்பு இயக்கமானது காந்தியடிகளின் தலைமையில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பும் இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் அறிவிக்கப்படுது. தண்டி யாத்திரை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த ஒத்துழையாமை இயக்கத்துடைய ஒரு பகுதியாக காந்தியடிகள் வந்து தண்டி யாத்திரையை அறிவிக்கிறாங்க. அனைவருக்கும் அவசியமான பொருளாக உப்பு மீது வந்து அநியாயமாக ஆங்கில அரசு வரி விதிச்சிருந்ததை எதிர்த்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தப்பட்டது. காலனி ஆதிக்க அரசு உப்பு மீது வரி விதித்ததோடு அதன் மீது ஆளுமை செலுத்தி வந்தது. காந்தியடிகள் பொறுத்த வரைக்கும் காந்தியடிகளுடைய சமர்பதி ஆசிரமத்திலிருந்து குஜராத் கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய தண்டி வரைக்கும் 375 கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்டி யாத்திரை வந்து நடைபெறுது. அனைத்து பகுதிகளின் சமூக குழுக்களை சேர்ந்த 78 தொண்டர்கள் கூட சேர்ந்து தான் காலனி ஆதிக்க அரசுக்கு முன்னரே அறிவித்த மாதிரி காந்தியடிகள் யாத்திரையாக நடந்து தண்டியை 25வது நாளில், அதாவது 1930 ஏப்ரல் 6 போயிட்டு அந்த தண்டி கடற்கரையை வந்து அடைகிறாங்க. அங்கு நடைப்பயணத்தின் முழுமையான காலத்திலும் முழு உலகத்தின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகைகளில் பத்திரிகைகள் வந்து இதை பற்றி செய்திகளை நிறைய வெளியிட்டுருக்காங்க. ஒரு பிடி உப்பை கையில் அள்ளி உப்பு வரி செலுத்துவதற்கு அந்த சட்டம் வந்து தவிடுபடியாக்கப்படுது. அடக்குமுறை சார்ந்த காலனி ஆதிக்க அரசு மற்றும் அதோடைய அநியாய சட்டங்களுக்கு எதிராக இந்தியர்கள் வந்து ஒன்று திரண்டு அவற்றை ஏற்க மறுத்ததோட அடையாளம் தான் இந்த தண்டி யாத்திரை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரக யாத்திரை வேதாரண்யத்தை நோக்கி நடத்துகிறாங்க. எங்கேருந்துன்னு பார்க்கும்போது திருச்சியிலிருந்து 150 மைல்கள் தொலைவுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துடைய கடற்கரையோர இருக்கக்கூடிய வேதாரண்யம் வரைக்கும் போகிறாங்க. இந்த நடைப்பயணம் வந்து மேற்கொள்ளப்பட்டது வந்து ராஜாஜி தலைமையில் தான். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக அப்போ வந்து ராஜாஜி இருந்ததன் காரணமாக அவருடைய தலைமையில் இந்த தண்டி யாத்திரை வந்து நடத்தப்படுகிறது. ஸோ 1930 ஏப்ரல் 13 ஆரம்பித்த இந்த நடைப்பயணம்
ஏப்ரல் 28 முடிவடையுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1930 ஏப்ரல் 13 ஏப்ரல் 28 வரைக்கும் நடந்திருக்கு. நடைப்பயணத்தில் ஈடுபடுவோருக்கு அடைக்கலம் தந்தால் ஒரு மிகப்பெரிய கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திக்க நேரிடும் சொல்லிட்டு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த எஸ்ஏ தார்னு எச்சரிக்கப்படுவாங்க. ஆனால் கூட சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட தொண்டர்களும் மக்கள் இன்முகத்தோடு வரவேற்று உண்ண உணவு இலைப்பாற இடம் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் உணவு உறவெல்லாம் கொடுக்குறாங்களோ தைரியத்துடன் முன் வராங்களோ அவங்க மேலே கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. கும்பகோணம், செம்மங்குடி, திருத்துறைப்பூண்டி ஆகிய இடங்கள் வழியாக தான் சென்று சத்தியாகிரக தொண்டர்களுக்கு நல்ல வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஸோ எந்த 3 இடங்களில் வரவேற்பு அதிகமாக இருந்ததுன்னா கும்பகோணம், செம்மங்குடி மற்றும் திருத்துறைப்பூண்டி இந்த பிளேசஸில் போன சத்தியாகிரக தொண்டர்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கப்பட்டது. வேதாரண்யம் இயக்கம் உண்மையிலேயே தென்னிந்திய மக்களை தட்டி எழுப்பிய காலனி ஆதிக்க ஆட்சிக்கு எதிரான விழிப்புணர்வை ஊட்டிய போராட்டத்தில் பங்கேற்க தூண்டியதாக இருந்தது. அடுத்து பார்க்குறது வட்டமேசை மாநாடுகள். சைமன் குழு தன்னுடைய அறிக்கையை அரசுக்கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க. காங்கிரஸ், இந்து மகாசபை, முஸ்லீம் லீக் ஆகியவை அதை புறக்கணிக்கிறாங்க. ஸோ இந்த அறிவிக்கையை ஏற்பதற்கு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் முயற்சி செய்கிறாங்க. ஆனால் இந்திய தலைவர்கள்கிட்ட ஆலோசனைகள் இல்லாத நிலையில் இது பயனில்லை தான் அப்படின்னு அறிஞ்சிக்கிட்டு இந்த அறிக்கையை சட்டப்பூர்வமாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் ஆக்கும் நோக்கில் தான் இந்திய கருத்தை உருவாக்கக்கூடிய வல்லமையுடைய ஒரு பலதரப்பட்ட தலைவர்களோட லண்டனில் ஒரு வட்டமேசை மாநாடு கூட்டம் இருக்கிறத கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. ஆனால் சுதந்திரம் பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற கான்செப்டில் இருந்ததுனால காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதில் இந்த வட்டமேசை மாநாட்டில் புறக்கணிச்சிருப்பாங்க. ஸோ காங்கிரஸ் பங்கேற்காவிட்டால் கூட மாநாட்டை அரசு நடத்துவது பயனற்று போகும் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையில் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த காங்கிரஸோட பேச்சுக்கள் தொடங்குது. காங்கிரஸோட பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்படுது. 1931 மார்ச் 5 காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. ஸோ காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது 1931 மார்ச் 5. ஸோ வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1931 மார்ச் 5 காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சட்டமறுப்பு இயக்கத்தின் முடிவை குறிப்பதாக இது அமைந்தது. ஸோ சட்டமறுப்பு இயக்கத்துடைய ஒரு முடிவு புள்ளியாக தான் இது அமைந்தது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உலகம் தழுவிய விளம்பரத்தை இந்த இயக்கம் தந்தது. உலக அளவிலான ஒரு விளம்பரத்தை இந்த இயக்கம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அரசு பிரதிநிதி வைஸ்ரயாக இருந்த இர்வின் இதனை முடித்து வைப்பதற்கான வழியை காண விரும்புகிறார். ஜனவரி 1931 காந்தியடிகள் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார். ஸோ எப்போது காந்தியடிகள் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுறாங்க அப்படின்னா ஜனவரி 1931 காந்தியடிகள் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுறாங்க. காந்திஜி என்ன பண்ணுவாங்கன்னா காந்தி இர்வின் பிறப்பும் அந்த ஒப்பந்தத்தின் அம்சங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த சமயத்தில் சத்தியாகிரக பிரச்சாரத்தை கைவிடுறதுக்காக காந்தியடிகள் உறுதியேற்கிறாங்க. இந்த இயக்கத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்ட 10,000 இந்தியர்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இர்வினும் ஒப்புக்கிறாங்க. காங்கிரஸுடைய ஒரே ஒரு பிரதிநிதியாக லண்டனில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வருஷம் நடந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்துப்பாங்க. உப்பை சுய பயன்பாட்டுக்கு பயன்படுத்த மக்களை அனுமதிப்பது, வன்முறையில் ஈடுபடாத ஒரு அரசியல் கைதிகளை விடுதலை செய்யணும், சாராயம் மற்றும் அந்நிய துணிகளை விற்கும் கடைகளுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டங்கள் நடத்த அனுமதிக்கணும், இந்த மாதிரியான சில கோரிக்கைகளோட இதுக்கெல்லாம் அரசு இணக்கம் தெரிவித்தது. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை கராச்சியில் நடத்த காங்கிரஸ் மாநாடு ஏற்றுக்கொண்டது. ஸோ காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை கராச்சிலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்படுது. பகத்சிங் மற்றும் அவங்களுடைய தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த மரண தண்டனையை குறைச்சி அரசு பிரதிநிதி வைஸ்ராய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை குறைக்கணும்னு கேட்டிருப்பாங்க. இவங்க கோரிக்கை வச்சுருந்துருப்பாங்க அவங்களுடைய மரண தண்டனையை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை மட்டும் ஏற்கிறதுக்கு அப்போ இருந்த வைஸ்ராய் மறுத்து விடுவாங்க. காந்தியடிகள் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டால் கூட அரசு அவரது கோரிக்கைகளை ஏற்க முன் வரத்துக்கு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சாங்க. வெறுங்கையோடு தான் அவர் திரும்புகிற மாதிரி இருந்தது. ஸோ எகெயின் திரும்பவும் சட்டமறுப்பு இயக்கத்தையும் கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுவார். ஸோ காங்கிரஸ் அந்த மாதிரி தீர்மானிக்கும் போது பொருளாதார வீழ்ச்சி காரணமாக, அதாவது குறிப்பாக சொல்லணும்னா விவசாயிகள் உட்பட பொதுவாக நாட்டு மக்களில் நிறைய பேர் பொருளாதார நிலைமை மோசமாக இருந்தது. நாடு ஃபுல்லாகவே விவசாயிகள் போராட்டங்கள் நடத்தப்பட்டது. தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுடைய போராட்டங்கள் இடதுசாரி முன்னின்று நடத்தினாங்க. ஸோ இந்த தொழிலாளர்கள் விவசாயிகள் போராட்டம் யார் முன்னின்று நடத்துனாங்க அப்படின்னா இடதுசாரிகள். இந்த இயக்கத்தை முடக்க அரசு நினைத்தது. நேரு, கான் அப்துல் காஃபர் கான், இறுதியில் காந்தியடிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முக்கியமான தலைவர்களுமே கைது செய்யப்பட்டுடுறாங்க. காங்கிரஸ் இயக்கம் தடை செய்யப்படுது. போராட்டங்களை அடக்குவதற்காக சிறப்பு சட்டங்கள்லாம் இயற்றப்படுது. சுமார் 1,00,000 ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு தேசியவாதம் தொடர்பான பிரசுரங்கள் அனைத்தும் சட்டத்திற்கு புறம்பான்மைன்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு பறிமுதல் பண்ணிக்கிறாங்க. இந்த போராட்டத்தில் பங்கேற்ற நிராயுதபாணிகளான மக்கள் மீது தீவிர வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்ட காலகட்டமாக இருக்குது. இந்த இயக்கம் மெதுவாக மந்த நிலையை அடையுது. மே 1933 அதிகார
அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்ட பிறகு மே 1934 முற்றிலுமாகவே முடியப்படுகிறது. அடுத்தது டாக்டர் B.R. அம்பேத்கர் மற்றும் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய தனித்தொகுதிகள் உருவாக்கம். 1920களில் ஒடுக்கப்பட்டவர்களுடைய போராட்டங்களுக்காக மையப்புள்ளியாக டாக்டர் அம்பேத்கர் விளங்குறாங்க. ஸோ எந்த காலகட்டங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்ட மையப்புள்ளியாக அம்பேத்கர் விளங்குனாங்க அப்படின்னா 1920களில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய போராட்டங்களின் ஒரு மையப்புள்ளியாக டாக்டர் அம்பேத்கர் விளங்கினார். நாட்டின் மைய பகுதியில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த மகர் சாதியினரை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு இராணுவ வீரருடைய மகனாக பிறந்த டாக்டர் அம்பேத்கர் அவருடைய சமூகத்தில் 10ஆம் வகுப்பை நிறைவு செய்த முதல் ஒரு மாணவராக இருந்திருக்காங்க. அம்பேத்கருடைய கல்வியும் அவர் பெற்ற பட்டங்களும் அப்படின்னு பார்க்கும்போது எல்பின்ஸ்டன் கல்லூரியில் சேர்ந்த அம்பேத்கர் கல்வி உதவித்தொகை வாங்கிக்கிட்டே 1912 பட்டதாரி ஆகிறாரு. பரோடா அரசர் தான் கல்வி உதவித்தொகையை ஏற்றுக்கிறாங்க. ஸோ அவர் பரோடா அரசர்கிட்ட கல்வி உதவித்தொகை வாங்கி அமெரிக்கா சென்று மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் வாங்குறாங்க. சட்டம் மற்றும் பொருளாதார படிப்புகளுக்காக அவர் திரும்பவும் லண்டன் போகிறாங்க. அங்கேருந்து அம்பேத்கருடைய அறிவாற்றல் பலருடைய கவனத்தை ஈர்க்குது. 1916 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1916 மானிடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. 1916 நடைபெற்ற மானிடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்துக்கிட்டு இந்தியாவுடைய சாதிகள், அதாவது கேஸ்ட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பிக்கிறாங்க. அந்த கட்டுரையுடைய தலைப்பு பார்த்துக்கணும், இந்தியாவின் சாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பிக்கிறாங்க. இந்த கட்டுரை பின்னாட்களில் அரிய இந்திய புத்தகம் அப்படிங்கிற தொகுப்பில் பதிப்பிக்கப்படுது. என்ன பேரில் பதிப்பிக்கப்பட்டது அப்படின்னா அரிய இந்திய தொகுப்பில் அரிய இந்திய புத்தகம் இந்தியன் ஆன்டிக்வேரி அப்படின்னு சொல்லிட்டு தொகுக்கிறாங்க. இந்தியாவில் ஒடுக்கப்பட்டோரிடையே திறமையுடையோரை தேடி வந்த பிரிட்டிஷ் அரசு இந்திய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை பெற வயது மற்றும் தகுதியை பற்றிய தகவலை சேகரித்து வந்த சவுத் ஃபுரோ குழுவோட கலந்துரையாட வருமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் ஒடுக்கப்பட்டோர்கிட்ட இருக்கக்கூடிய திறமையுடையோரை தேடி வந்த பிரிட்டிஷ் அரசு இந்திய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை பெற வயது மற்றும் தகுதி பற்றிய தகவல்கள்லாம் சேகரிச்சிட்ருக்கோம். அதில் சவுத் ஃபுரோ குழுவோட கலந்துரையாட வருமாறு அம்பேத்கரை கூப்பிடுறாங்க. இந்த கலந்துரையாடல்களின் போது தான் அம்பேத்கர் ஃபஸ்ட்டு தனித்தொகுதியை பற்றியே பேசுகிறாங்க. எதில் அப்படின்னா சவுத் ஃபுரோ குழுவோட ஒரு கூட்டம் நடத்தப்படுது இல்லையா, அந்த கூட்டத்தில் தான் அந்த கலந்துரையாடலின் போது தான் அம்பேத்கர் ஃபஸ்ட்டு தனித்தொகுதிகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகள் மற்றும் இடங்கள் ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாதிடுறாரு. இந்த திட்டப்படி தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் அவங்களுக்கு என ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் வாக்களிக்கணும். அப்போ தேர்தலில் போட்டியிடும் போது தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வேட்பாளர்கள் தீண்டத்தக்க வேட்பாளர்களை சார்ந்திருக்க நேரிடும் போது வாக்களிக்கும் பின்னவருக்கு கடமைப்பட்டவராகவும் அவர் மாற வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று அம்பேத்கர் கருதுகிறாங்க. அவர்கள் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களின் நலன்களுக்காக சுதந்திரமாக பணியாற்ற முடியாத நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதனால தான் இந்த இடஒதுக்கீடு பெறப்பட்ட இடங்களில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வாக்காளர்கள் மட்டும்தான் வாக்களிக்கணும், அவர்கள் அவங்களுடைய உண்மையான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பேத்கருடைய தீவிர செயல்பாடுகள்னு பார்க்கும்போது அம்பேத்கர் புதிய பத்திரிகைகள் மற்றும் அமைப்புகளை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மூக் நாயக், அதாவது வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை அதில் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாங்க. பகிஷ்கிரிஷ் ஹெடாகரிணி சபை, அதாவது தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை தன்னுடைய செயல்பாடுகளுக்காகவும் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது பகிஷ்கிருத் ஹிடாகரிணி சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனித்து விடப்பட்டவர்களுக்கான அமைப்பு அப்படிங்கிற பேரில் ஒரு அமைப்பு தன்னுடைய செயல்பாடுகளுக்காகவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பம்பாய் சட்டப்பேரவையில் உறுப்பினராக இருந்த அவர் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுடைய மீது விதிக்கப்பட்ட திறன் குறைபாடுகள் களையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பாடுபடுறாங்க. ஊருணிகள் மற்றும் கிரணுகளில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் மீட்டு தரணும், மகத் சத்தியாகிரகம் அப்படிங்கிற அமைப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அம்பேத்கருடைய அறிவாற்றல் மற்றும் பொது நடவடிக்கைகள் எல்லாருடைய கவனத்தையும் இருக்குது. இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் காலனி ஆதிக்க ஆட்சியின் அதிகாரிகளை குறிவைத்து அவர் நேரடி தாக்குதல் நடத்துகிறாங்க. இதனிடையே காங்கிரஸ் கட்சி மற்றும் காந்தியடிகளுக்கு கீழே இருந்த சுதந்திர போராட்டம் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய கட்டத்தை எட்டுது. பூரண சுதந்திரம் அல்லது முழுமையான விடுதலை அப்படிங்கிறதுக்காக போராட்டத்தை குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அந்த இறுதி நிலைமையில் சுதந்திர போரை அடையிறாங்க. இந்த தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் பெறுவதில் அம்பேத்கர் என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. சுதந்திர இந்தியாவில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களின் எதிர்காலம் குறித்து அம்பேத்கர் பெரிதுமே கவலை அடைகிறாங்க. காங்கிரஸுடைய செயல்பாட்டில்
காங்கிரஸுடைய கட்டுப்பாட்டில் சாதி இந்துக்களுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கவலை அடைகிறாங்க. அனைத்து கட்சி மாநாடுகள், சைமன் குழு, வட்டமேசை மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து இடங்களிலும் தனித்தொகுதிகள் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் அவர் வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்துறாரு. தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் தருவது தேசிய இயக்கத்தை மேலும் வலுவிழக்க செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸும் காந்தியடிகளும் கவலைப்படுறாங்க. அதாவது ஆல்ரெடியே தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் கொடுத்தோம்னா தேசிய இயக்கத்தை வந்து இன்னுமே வலுவிழக்க செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸும் காந்தியடிகளும் கவலைப்படுறாங்க. முஸ்லிம்கள் மற்றும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு தனி தொகுதிகள் மற்றும் இதர சிறப்பு நலன்கள் ஆகின பிரிட்டிஷாரின் பிரித்தாளும் கொள்கையை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்ல வழியமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் முஸ்லிம்கள் மற்றும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கும் தனி தொகுதிகள், அதே போல் இதர சிறப்பு நலன்கள் எல்லாமே பிரிட்டிஷார் வந்து கொடுக்கணும், அந்த பிரித்தாளும் கொள்கையில் வந்து வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களை இந்துக்களிலிருந்து அரசியல் ரீதியாக பிரிப்பது சமூக பாதிப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அச்சப்பட்டவர் காந்தியடிகள். தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களை இந்துக்கள்ல இருந்து அரசியல் ரீதியாக பிரிச்சிட்டோம்னா சமூக பாதிப்புகள் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் பயப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் வகுப்பு வாரி தொகுதி இடஒதுக்கீடும் வழங்கப்படுகிறது. லண்டனில் நடந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டதுக்காக காந்தியடிகளும் அம்பேத்கரும் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நடுவிலே தனி தொகுதிகள் பற்றிய கருத்தில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடையுது. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அங்கே வட்டமேசை மாநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த தனி தொகுதிகள் பற்றின பேச்சுவார்த்தையில் தோல்வி அடைகிறாங்க. இதே கருத்து குறித்து விவாதம் வந்து நடத்தப்படுது. பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு வந்து இதில் தலையிட்டு முடிவெடுக்க வேண்டும் அப்படின்ட்டும் இந்த கருத்தில் முடிவு எட்டப்படாமல் இருந்தது. ஆகஸ்ட் 1932 வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடுகள் குறித்து பிரிட்டிஷ் அரசு அறிவிக்கிறாங்க. 1932 வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடுகளை பற்றி பிரிட்டிஷ் அரசு சொல்லுது. இவ்வாறாக இடஒதுக்கீட்டுடன் கூடிய தனி தொகுதிகள் பற்றி அம்பேத்கருடைய கோரிக்கைகள் தான் ஏற்கப்பட்டது. பூனா ஒப்பந்தத்தில் பார்த்தோம்னா தீண்டத்தகாதோருக்கு தனி தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளதை தனது வாழ்நாள் முழுவதும் எதிர்க்க போவதாக ரொம்ப வருத்தத்தோட காந்தியடிகள் வந்து தெரியப்படுத்துகிறாங்க. தான் அடைக்கப்பட்ட அந்த எரவாடா சிறையில் அவர் வந்து சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போவதாக முயல்கிறாங்க. காந்தியடிகளுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதான அழுத்தம் அம்பேத்கருக்கு போது ஆலோசனைகள், கூட்டங்கள், பிரார்த்தனைகள் அனைத்துமே நடத்தப்படுது பல்வேறு இடங்களில். அதன் விளைவாக காந்தியடிகள் கூட சிறைசாலையில் போயிட்டு நடந்த சந்திப்புக்கு பின்னாடி வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு திருத்தப்பட்டு அம்பேத்கர் மற்றும் காந்திக்கு நடுவில் ஏற்பட்ட ஒரு புதிய ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம்னு அழைக்கப்படுது. இந்த பூனா ஒப்பந்தத்தின் மூலமாக தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகளை பறித்து கொண்டாலும் இடங்களில் வந்து ஒதுக்கீடு குறித்து உத்தரவாதம் தரப்படுகிறது. இட ஒதுக்கீடு பெற்ற தொகுதிகள் என்ற சட்ட அம்சம் அரசியல் சாசனத்தில் சேர்க்கப்படுது. இதன் மூலமாக தான் வந்து திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசனத்திலும் இது வந்து இடம்பெறக்கூடிய வகையில் மாற்றப்படுது. அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கரும் அவருடைய அரசியல் கட்சிகளும் பார்க்கும்போது அம்பேத்கர் 2 கட்சிகளை ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று சுதந்திர தொழிலாளர் கட்சி 1937 பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி 1942 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவருடைய போராட்டங்களை அங்கீகரித்த காலனி அரசு தனது ஆதரவை சமன்படுத்த அம்பேத்கரின் சேவைகளை பயன்படுத்துது. 1942 பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவுடைய உறுப்பினராக அம்பேத்கர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதன் பிறகு சில மாதங்களுக்கு பின்னாடி அரசு பிரதிநிதி வைஸ்ராய் இருக்காங்க இல்லையா, அந்த அமைச்சரவையில் அமைச்சராகவும் இடம் பிடிக்கிறாங்க. நாட்டுக்கு அவர் ஆற்றிய சேவைகளுக்காக மகுடம் சூட்டும் விதமாக சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசன வரைவு குழுவின் தலைவராக அம்பேத்கர் நியமிக்கப்பட்டிருப்பார். சுதந்திரம் பெற்ற பிறகு நேரு அமைச்சரவையில் அவர் அமைச்சராகவும் இடம்பெற அழைக்கப்பட்டவர். ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. ஸோ ஒரு டைமுக்கு 2 டைம் இந்த வீடியோவை போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் லெசன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.